கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டதின் காரணம் என்ற தலைப்பின் கீழ் பல சம்பவங்களையும் அதிலிருந்து பல படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். அந்த தலைப்பினுடைய இறுதி கட்டமாக இந்த இறுதி தலைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையில் முஸ்லிம்கள் தௌஹீத்வாதிகள் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று சிலைகளை வணங்கிக் கொண்டு முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள். அல்லாஹ்வே வேண்டாம் என்று சொல்லி காஃபிர்களும் வாழ்ந்தார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் பல கொள்கைகளோடு இருந்தார்கள். ஒரு கொள்கையை பின்பற்றுகிறார்கள் என்றால் அந்த கொள்கையிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். முஷ்ரிக்குகள் தான் இருந்தார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடவுள்களின் அடிப்படையிலும் அவர்களுடைய மனோ இச்சைகளின் அடிப்படையிலும் பல நபர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை வைத்து தங்களுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படி பல கூட்டங்கள் இருந்தும் இதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம், ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திற்கு பெயர் தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். இவர்களும் இருந்தார்கள். இவர்களுடைய கொள்கையை நாம எடுத்து பார்த்தோம் என்றால் இவர்கள் எந்த ஒன்றையோ வணங்குகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. ஏதோ ஒருவருடைய கருத்தை பின்பற்றி இவர் நடக்கிறாரா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அப்ப இந்த முனாஃபிக்குகள் என்றால் யார் என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கும் பொழுது நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதே போன்று நமக்கு எதிரான கொள்கையில் இருப்பாங்க பாருங்க, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, முஷ்ரிக்குகளாக. இப்படி அந்த கூட்டத்திற்கு செல்லும் பொழுது அந்த கூட்டத்திடத்தில் நானும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் தான். முஸ்லிம்களோடு இருக்கும் பொழுது முஸ்லிம்கள், யூதர்களோடு இருக்கும் பொழுது யூதர்கள், அதே போன்று முஷ்ரிக்குகளோடு இருக்கும் பொழுது சிலை வணங்கிகளோடு இருக்கும் பொழுது சிலை வணங்கியாக தங்களுடைய அந்த கொள்கைகளை அவ்வப்பொழுது மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக் என்ற பெயர் வைத்தார். அவன் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என்றால் யாருன்னா இவர்களுடைய பண்புகளிலே தெரிந்துவிடும். இரட்டை வேடம் போடக்கூடியவங்க, இங்க வந்தா இந்த கொள்கை என்று நடிப்பவர்கள், எதிர் கொள்கைக்கு சென்று விட்டால் அந்த கொள்கை என்று நடிப்பவர்கள். அதற்காக தான் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் இவர்களுக்கு பெயர் வைத்தார். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வகாலத்தில் அஅராபு ஆமன்னா, சில கிராமவாசிகள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சில கிராமவாசிகள் வந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், நாங்கள் நம்பிக்கையாளர்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் என்று சில நபர்கள் வந்தார்கள். இந்த நம்பிக்கையையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லவும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், நபியே குல், நீங்கள் அவங்க இடத்துல சொல்லுங்க, லம் துமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. எதற்காக என்று சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? எதற்காக இப்படி சொல்லுகிறான்? அந்த கிராமவாசிகள் என்பவர்கள் நயவஞ்சகர்களாக இருந்திருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. சாதாரணமாக நமக்கு மத்தியிலேயே இந்த நயவஞ்சகர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. தர்காவிற்கு போறாங்களா அவர்கள் சிறுக்குவாதிகள்
நீங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லாதீங்க. வேண்டுமென்றால் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று வேணால் சொல்லிக் கொள்ளுங்கள். முஃமின் சொல்லாத, முஸ்லிம் வேணால் சொல்லிக்கோ என்று அந்த முனாஃபிகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுகிறார். அப்ப அவர்கள் கட்டுப்பட்டு நம்ம இடத்துல வந்தா நம்மள மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாமே செய்வாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. வேணும்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்றோம், கட்டுப்படுறோம், முஸ்லிம்னு வேணா சொல்லிட்டு போங்க. ஆனால் அல்லாஹ்வை நம்பணும்னா நீங்க சொல்லவே கூடாது என்று நபி அவர்களிடத்தில் பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த முனாஃபிகீன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளம் காண்பித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்ற காரணத்தினால். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள்? இந்த முனாஃபிகளுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிப்பட்ட தன்மைகளை வைத்திருந்தார். இந்த அடையாளம் இருக்குதா, இவன் முனாஃபிக்கு. இவ்வாறு அவன் செய்கிறானா, இந்த பண்பு அவனிடத்தில் இருக்குதா, அவன் முனாஃபிக்கு என்ற முனாஃபிகீன்களுக்கு தனி அடையாளமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி விட்டு சென்றிருக்கிறார். அவைகள் என்னவெல்லாம் செய்தார்கள்? இவர்களை கண்டித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வசனங்களை அருளியிருக்கிறார். அதிலே ஒரு இடத்திலே இந்த முனாஃபிகீன்களை பற்றி சொல்லும் பொழுது அத்தியாயத்திற்கு பேரே முனாஃபிகூன் தான். என்ன சொல்றான்? இதா ஜாஅல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது அல்லாஹு. முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வருவார்கள் நபியே, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ் இருக்கிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் தான் என்று சாட்சி சொல்லுவார்கள். ஆனால் நபியே, நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? அதற்கு அல்லாஹ்வே சொல்கிறான், அந்த முனாஃபிகீன்கள் வந்தால் நீங்கள் நம்பாதீர்கள். மாறாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர்கள் சாட்சி சொல்லிதான் உங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. மாறாக அல்லாஹ்விற்கே தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அவர்கள் நடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். மாறாக முஃமின்களிடத்திலே இவர்கள் எப்படியெல்லாம் பழகினார்கள்? ஒரு சம்பவத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்கியிருக்கிறான் இவர்களுக்காக. என்ன செய்கிறார்கள் இந்த முனாஃபிகீன்கள்? அபூல் அகீல் என்ற நபித்தோழர் அன்றைய காலத்தில் எல்லாம் தர்மம் செய்வதற்காக சஹாபாக்கள் ஓடோடி பல தர்மங்களை செய்வதற்காக வேலைக்கு போவாங்க. சம்பாதிப்பதற்காகவே வியாபாரம் செய்வார்கள். அந்த சம்பாதியத்தை கணக்கென்று வைத்துக் கொள்வார்களா என்று மக்கள் கிடையாது. தான் தர்மங்களை செய்து விடுவார்கள். தர்மங்களை வாரி வாரி செய்வாங்க. எப்படி போட்டி போட்டு செய்து கொண்டிருந்தார். 2 பேர் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். அந்த 2 பேர்ல 2 பேரும் முடிவெடுப்பாங்க, ஒரு நாள் இந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு நீ இரு, நான் வியாபாரம் செய்ய போறேன், அதில் வரக்கூடிய அந்த வியாபாரத்தில் உள்ள அந்த காசை உனக்கும் தருகிறேன், மற்ற மக்களுக்கு தர்மமும் செய்கிறேன். அன்றைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன கற்றுக்கொண்டாயோ அதை எனக்கு நீ சொல். அடுத்த நாள் அப்படியே மாற்றிப்போம். அடுத்த நாள் நீங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தை கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று போட்டி போட்டு இவ்வாறெல்லாம் மார்க்கத்தை கற்பதற்கும் தர்மங்களை செய்வதற்கும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே மாதிரி இந்த அபூல் அகீல் என்ற நபித்தோழர் ஒரு சாவு கோதுமையை, ஒரு கைப்பிடி கோதுமையை கொண்டு வரார். மற்றொரு நபித்தோழர்களும் வருகிறார்கள். அவர்கள் இவர்களை விட அபூல் அகீலை விட அதிகமான அந்த கோதுமையை கொண்டு வரார். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆட்களை பார்த்து கேள்வி செய்தார்கள். நபித்தோழர்களை எடுத்துட்டு வந்து தர்மம் செய்யணும் என்று வியாபாரம் செய்து எடுத்துட்டு வந்திருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை பார்த்து நயவஞ்சகர்கள் கேலி செய்கிறார்கள். எதற்காக கேலி செஞ்சாங்க? அவர்களால் கேலி செய்யதான் முடியும். அந்த ஒரு கொள்கை இந்த ஒரு கொள்கை என்று இருக்கும் பொழுது எந்த கொள்கையிலும் பிடிப்பா இருக்க முடியாது. அதனால கேலி செய்தாங்க. என்ன கேலி செய்தாங்க? அபூல் அகீல் அவர்கள் கொண்டு வந்தது இவர் பாத்தியா ரொம்ப கம்மியாக கொண்டு
வந்திருக்கிறாரே, இவரை விட மற்றொரு நபித்தோழர் மிக அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாரே என்று அபூ அகீலை கிண்டல் செய்தார்கள். அதுக்கு மற்றொரு நபித்தோழர் அவர் அதிகமாக வந்திருக்காரு, இப்பதான் புகழ அப்படின்னு பார்த்தா இவர் அதிகமாக கொண்டு வந்ததற்கு காரணம் பெருமைக்காக எடுத்து வந்திருக்கிறாரு என்று இப்படி நபித்தோழர்களை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இந்த முனாஃபிக்கீன்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வசனத்தை அருளுகிறான். அல்லதீன யதுஊன முத்தவவ்வூன, மக்கள் அனைவருமே தான தர்மங்களை செய்வதற்காக வாரி வாரி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த முனாஃபிக்கீன்களோ அவர்களை பார்த்து சிரித்து கிண்டல் செய்கிறார்கள். மாறாக அந்த முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்கீன்களே, இந்த உலகத்திலே நீங்கள் அவர்களை கேலி செய்யலாம், ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தர்மத்திற்கான அந்த பலனை அவர்களுக்கு நான் வழங்குவேன். நீங்கள் கிண்டல் செஞ்சுட்டா, நீங்கள் அவர்களை கேலி செய்து விட்டால் அவர்கள் நன்மை செய்யவில்லை என்று ஆகிவிடுமா? அவருடைய நன்மை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? மாறாக நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களே, உங்களுக்காக அந்த நரக நெருப்பை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? இன்றைக்கு நம்மை சுற்றி உள்ளவர்கள் தர்மம் செய்வார்கள். என்னப்பா ஒரு ரூபா போடல, ஒரு ரூபா போட்டாலும் தர்மம் தான். என்ன உங்க ரேஞ்சுக்கு போய் ஒரு ரூபா போடலாமா? உங்க ரேஞ்சுக்கு போய் நீங்க 100 ரூபா போடலாமா என்று இன்றைக்கு பல நபர்கள் சில நபர்களை பார்த்து கேலி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் நயவஞ்சகருடைய தன்மை என்பதை நாம் உணர்ந்து வரணும். இதுல அதிகமா குர்பானி அந்த விஷயத்துல பார்க்கலாம். என்ன ஆடு ரொம்ப சிறுசா இருக்கு, உங்களோட ரேட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கி இருக்கலாமே, எவ்வளவு ரேட்டு? என்ன 15,000 ரூபாய்? நீங்களே 15,000 தான் வாங்கியிருக்கீங்களா? ஒரு 25,000 20,000 வாங்கி இருக்கலாமே என்று அவர்களுடைய தர்மத்தை, அவர்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கான அந்த தர்மத்தை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்களே, அவர்கள் அனைவருக்குமே இது ஒரு படிப்பினை. அது நயவஞ்சகர்களுடைய தன்மை. நயவஞ்சகர்கள் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே 1 ரூபாய் கொடுத்தாலுமே அது நன்மைதான். அந்த 1 ரூபாயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது கிடையாது. அவர்கள் எந்த அளவிற்கு கொடுக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள். அப்ப எதற்காக கிண்டல் கேலி? தர்மம் செய்வதை எதற்காக நாம் கிண்டல் செய்யணும், கேலி செய்யணும்? அதைத்தான் அல்லாஹ் கண்டித்து இந்த வசனத்திலே சொல்கிறார். அதில் எந்த அளவிற்கு இந்த நயவஞ்சகர்கள் இன்னும் அதிகமான மோசமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அதிகமான தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக தான் இவங்க இருந்திருக்கிறார். அதிகமான தொந்தரவு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல நிலையில் மனக்கவலை அடைவதற்கு இந்த நயவஞ்சகர்கள் தான் காரணம். நாம் பார்த்திருப்போம். அவர் ஒரு செய்தியை பார்த்தோம்ல, அந்த செய்தியில அவ்வளவு மனவேதனை அடைந்தது அல்லாஹ்வுடைய தூதர் யாரான? நயவஞ்சகர்களுடைய தலைவர் தானே, நயவஞ்சகர்கள் தானே, அப்துல்லாஹ் இப்னு உபையால் தானே. அவன் ஒரு நயவஞ்சகன். அவனால் அல்லாஹ்வுடைய தூதர் மனக்கவலை அடைந்திருக்கிறாங்க. இன்னும் அதிலே சில செய்தியை நாம சொல்லல. எந்த அளவிற்கு சஹாபாக்களை சண்டையிட்டுக் கொண்டார்கள் இவனால். எந்த அளவுக்கு சண்டையிட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனநிலையின் காரணமாக அப்துல்லாஹ் இப்னு உபையை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார்கள். இதில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் எடுத்து, நான் உதவி செய்கிறேன், நான் அவரை கொலை செய்கிறேன், உங்களை வேறு படிக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது இன்னொரு சஹாபி இருந்து, நான் தான் அவனை கொலை செய்வேன், நான் உங்களிடத்தில் அவனை கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இந்த 2 சஹாபிக்கு முட்டிச்சு. கடுமையான சண்டை. அப்ப இந்த மாதிரி மனவேதனையும் சண்டையும்
மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். சும்மா சாதாரணமா வந்தாங்க தொழுதாங்க போனாங்கன்னு இல்லை, பல குழப்பங்களையும் உள்ளே ஏற்படுத்தினார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்ட ஒரு சம்பவமாக இந்த முனாஃபிக்கீன்களோடு சேர்ந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவுரை சொன்னார். அதை கண்டிக்கும் விதமாகவும் இருந்திருக்கலாம். அப்படிதான் இருக்கிறது. எந்த சம்பவம் அது? அப்துல்லாஹ் இப்னு உபை அவர்கள் நயவஞ்சகர்களின் தலைவர். இவர் இறந்து விடுகிறார். இவர் இறந்து விட்ட உடனே அவருடைய பிள்ளை அப்துல்லா இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் இப்னு உபை அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் கப்பலிட வேண்டும், அதனால உங்களுடைய மேல் சட்டையை தரீங்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கழட்டி கொடுக்கிறார். அப்ப அவர்களுக்காக ஜனாசா தொழுக வைக்கிறீங்களா என்று கேட்கிறார். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுக நான் வைக்கிறேன், வாங்க போவோம் என்று போறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவன் முனாஃபிக்காச்சே, இவனுக்கு எப்படி நீங்கள் தொலைவிக்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லையா? என்ன சொல்லி இருக்கிறார்? ஜனாசா என்பது என்ன? அந்த ஜனாசாவிலே என்ன துஆ ஓதப்படுகிறது? அந்த மையத்திற்காக அதிகமாக அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்தில் போக வேண்டும். இதுதான் ஜனாசா தொழுகையுடைய துஆவிலே இருக்கக்கூடிய கருத்து. அவ பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளியிருக்கிறானே, இந்த நயவஞ்சகர்களுக்கு நீர் பாவ மன்னிப்பு தேடினாலும் ஒன்றுதான், பாவ மன்னிப்பு தேடினாலும் ஒன்றுதான். நீங்கள் 70 தடவை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீங்கள் தொலை வைக்க போறீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் 70 தடவை தான் சொன்னான், ஆனால் நான் அதற்கு மேலாகவும் செய்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் 20 தடவை தான் சொன்னான், நான் அதற்கு மேலாகவும் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் அதை கண்டித்து வசனத்தை இறக்குகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டதற்காக, அவர்கள் கோபப்பட்டது நியாயம் என்பதற்காக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். நபியே, இந்த முனாஃபிக்கீன்களுக்கு நீங்கள் தொலைக்க கூடாது, அவர்களுடைய கபரிலும் சமாதியிலும் நீங்கள் நிற்கக்கூடாது என்று ஒரு வசனத்தை அருளுகிறார். அவை எந்த அளவிற்கு இந்த முனாஃபிக்கீன்கள் மிக கொடூரமானவர்கள் என்று சிந்திச்சு பாருங்கள். ஜனாசா தொழுகை வைக்கக்கூடாது, பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது, அவர்கள் கபரிலே கூட நிற்கக்கூடாது என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் மோசமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இன்னொரு சம்பவம். தபுக் போர் என்ற ஒரு போர் நடந்தது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில். இந்த முனாஃபிக்கீன்கள் சில நேரத்தில் அடையாளம் காணப்படுவார். அதுல ஒரு கட்டம் இது. இந்த நேரத்திலே காணப்பட்டார்கள், இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்று காணப்பட்டார்கள். போர் என்று வந்துவிட்டாலே அவர்கள் போரிலே கலந்து கொள்ள மாட்டார். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கொண்டு அவர்கள் உறுதியாக இருந்தார். அவர்கள் போரிலே கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் நடிக்கதான் செய்யறாங்க, அதனால இவர்கள் போரிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த தபுக் போரிலே முஸ்லிம்கள் அனைவருமே போருக்கு போகிறார்கள். சில நபர்கள் மட்டும் ஊரிலேயே தங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போரெல்லாம் முடித்துவிட்டு திரும்பி ஊருக்கு வருகிறார்கள். அப்பொழுது அந்த முனாஃபிக்கீன்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பல சாக்கு போக்குகளை சொன்னார்கள், பல காரணங்களை எடுத்து சொன்னாங்க. அந்த காரணம் ஒன்றுத்துக்கும் உதவாத காரணமாக இருந்தது. இதனால நாங்க வரல, அதனால நாங்க வரல, இப்படி பல காரணங்களை சொல்லியிருப்பாங்க. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறார். நபியே, போரிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள்
இவர்கள் ஊரிலேயே தங்கிவிட்டார்களே, இப்படிப்பட்டவர்கள் உங்களை சமாளிப்பதற்காக அவர்கள் பல காரணங்களை, பல சாபுகளை உங்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல, அல்லாஹ் தான் சொல்லி தருகிறார். அப்ப இத்தகையவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள், இத்தகையவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள். அவர்கள் போருக்கு வரமாட்டார்கள். யார் யாருன்னா வரலையோ அவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுது. அவை இந்த அடிப்படையில முனாஃபிகீன்கள் அதிகமான குழப்பத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு என்று பல வசனங்களையும் இறக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியாது. அவை இந்த முனாஃபிகீன்களுக்கு என்று பல தன்மைகள் இருக்கும் என்று சொன்னாங்களே, அவை இவருடைய தன்மைகள் எல்லாம் இவருடைய அந்த படிப்பினை வசனங்களிலேயே இருக்கிறது. யாரெல்லாம் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அதிலே உறுதியாக இல்லையோ, அதிலே சில விஷயங்களுக்கு பின்தங்கி விடுகிறார்களோ, சில விஷயங்களை செய்யவில்லையோ, அத்தகையவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அதே போன்று என்ன, யாரெல்லாம் முக்மீன்களுடைய அந்த தர்மத்தை கிண்டல் செய்வார்களோ அத்தகையவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். முனாஃபிகீன்களுடைய அடையாளம் சில ஹதீஸ்களில் 3 வருது, சில ஹதீஸ்களில் 4 வருது. அப்போ முனாஃபிகீன் இந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மொத்தம் 4. என்னென்ன அடையாளங்கள்? அதை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை அவருக்கு பதிவு செய்கிறார். 4லே ஒரு விஷயம் ஒருத்தரிடத்தில் இருந்தால் கூட அவன் நயவஞ்சக தன்மையில் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்ப அது என்னென்ன பண்பு? நயவஞ்சகன் என்றாலே அவன் பேசினால் பொய் பேசுவான். அதே போன்று அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். அதே போன்று நாம் நம்பியிருப்போம், நீங்கள் நம்பினால் அவன் கண்டிப்பாக மோசடி செய்வான். அதே போன்று உங்களிடத்தில் பேசுவான், அந்த பேச்சிலே வாதத்திலே உங்களோட விவாதம் செய்வான். ஆனால் அந்த விவாதத்திலே அவன் என்ன செய்வான்? சம்பந்தம் இல்லாததை பேசுவான், வாதமே இருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களிடத்திலே அவன் செய்வான். அதற்கு பேர் விவாதம் கிடையாது, தர்க்கம். அப்போ தர்க்கம் செய்யக்கூடியவன் கூட நயவஞ்சகன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இது 4மே ஒருவரிடத்திலே இருந்தால் தான் அவன் நயவஞ்சகனான்னு பார்த்தா, இந்த பண்புகளிலே ஏதேனும் ஒன்று இருந்தாலுமே அவர்கள் நயவஞ்சகர்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன, இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே, யுகாதிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வை நாம் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு காதியும் வஹுவ காதியும், மாறாக அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுக்காகவே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அவை இந்த முனாஃபிகீன்களுடைய பண்புகளை விட்டு நாம் எந்த அளவிற்கு தூரமாக வேண்டும் என்பதை மிக முக்கியமாக சொல்கிறார். அதே போன்று இவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நரகத்திலே முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள். அடித்தட்டு என்றால் எது? நரகத்திற்கு பல அம்சங்கள் இருக்கிறது, பல அடுக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே அடிபாகம் என்றார், அதிலே கடைசி உள்ள பாகம் என்றார். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை விட பன்மடங்கு அதிகமான அந்த நெருப்பை அல்லாஹ் நரகத்தில் வைத்திருப்பான். அதனுடைய அடித்தட்டு என்றால் யோசிப்பார். அப்ப அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த பண்பை ஒட்டி அவருடைய செயல்பாடுகளை சிந்திச்சு பாருங்க. பேசினால் பொய் பேசுவான். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் தான் பேசினான். நாங்கள் உங்களை
என்று வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஏமாற்றுதான் செய்தான். அதே போன்று நம்பினால் மோசடி செய்வான். நம்பி இருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி இருந்தார்கள். எந்த அளவிற்கு நம்பி இருந்தாங்க? பல நபர்களை மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 70 குழு அடிப்படையில் அனுப்பியிருக்கிறார். அதுல நயவஞ்சகர்கள் தான் அவர்களை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்பொழுது என்ன செய்தார்கள்? அந்த 70 நபர்களையும் மார்க்கத்தை சொல்லித் தருவோம் என்ற பெயரிலே கொலை செய்தார். நம்பி அனுப்புனதுனால எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்திருக்கிறாங்க இவங்க. அப்போ இந்த முனாஃபிக்கீன்களுடைய ஒரு தன்மை யாருக்குமே வரக்கூடாது. இந்த கொள்கையை எடுத்துக்கிட்டால் இந்த கொள்கையில் மட்டும் இருங்க, மற்ற கொள்கையிலும் இருக்கிறோம், நான் அதையே ஏற்றுப்பேன், நான் இதையே ஏற்றுப்பேன் என்று ரெட்டரச போனவன். இஸ்லாம் என்றால் அது ஒரே கொள்கைதான். தௌஹீத் என்றால் அது ஒன்றுதான். அந்த ஒரு கொள்கையிலே மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதி தவறி அங்கேயே இருப்பேன் இங்கேயே இருப்படா, அது ஒரு முனாஃபிக்தனம் என்பதை உணர்ந்து கொண்டு முனாஃபிக்கீன்கள் அனைவருமே நாளை மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்ற அந்த எச்சரிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய எந்த ஒரு பண்பும் இல்லாமல் அவர்களுடைய எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இதோடு இந்த தலைப்பு நிறைவடைகிறது. இதன் மூலமாக பெற்ற அந்த படிப்பினைகளை எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலும் இந்த ரமலானுக்கு அடுத்துள்ள மாதத்திலும் நாம் பின்பற்றி அல்லாஹ் மிகப்பெரிய சொர்க்கமான சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.